திமுக வெற்றியின் ரகசியம் எடப்பாடி பழனிசாமி தான் என கூறியிருப்பது சரிதான் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேசியுள்ளார். அதனை பார்க்கலாம். முதல்வர் மன்மிகு உதயநிதி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான். பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக நீடிக்க வேண்டும், அவர் 100 ஆண்டுகள் வாழ வேண்டும், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சுலபங்கிறார். சோ அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்து விட்டார். இதை அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அதிமுக ஒன்றிணைக்கணும் சொல்லி முயற்சி செய்பவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கிற வரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுமாறாக பார்க்கலாம். அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார். அவர் சிலைடையாக சொல்லியிருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான். உறுதியாக பழனிசாமி என்கிற சுயநலமிக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை, அதிமுகவின் பொதுச் செயலாளர் இருக்கும் வரை அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அவர் குறுகிய மனப்பான்மையுடன் சுயநலத்துடன் அந்த இயக்கத்தை அவர் தலைமையேற்ற பிறகு 19 தேர்தலாக இருக்கட்டும், 21 தேர்தலாக இருக்கட்டும், 24 தேர்தலாக இருக்கட்டும், புரட்சி தலைவர் கண்ட அந்த மாபெரும் இயக்கம், அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம், இரட்டை இலை சின்னம் இருந்தும், தொண்டர்கள் இருந்தும், பலம் இருந்தும், பணபலம் இருந்தும் அந்த இயக்கம் இப்படி தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருவதற்கு நாங்கள் காரணம் அல்ல, பழனிசாமி தான் காரணம் என்பதை அங்கே இருப்பவர்கள் உணர வேண்டும். அதை அருமையாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வெற்றியின் ரகசியத்தை சொல்லிவிட்டார். இதை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், அவர்கள் நன்றாக அரசியல் உள்ளவர்கள், அவர்கள் இதை உணர வேண்டும். சார் நான் தான் கிளியரா சொல்றேன் சார். பழனிசாமிங்கிற ஒருவர் பொதுச் செயலாளராக முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை அது திமுகவிற்கு சாதகம் என்பதை அந்த துணை முதலமைச்சரே சொல்லிவிட்டார் என்று நான் சொல்லுகிற பொழுது, இன்னொன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். எங்களை அழைத்துக் கொண்டு தற்கொலை முயற்சிக்கு சமமான முயற்சியை நாங்கள் உறுதியாக எடுக்க மாட்டோம். எங்கள் வழி நாங்கள் தனி வழியில போயிட்டு இருக்கோம். எங்களுக்கான தேர்தல் நெருக்கத்தில் எங்களுக்கான கூட்டணிகளை நாங்கள் முடிவு செய்கின்ற இடத்தில் சுதந்திரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கிறது. நான் சொல்றது அதை அம்மாவின் கட்சி நன்றாக இருக்க வேண்டும், வருங்காலத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும், திமுக வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கின்ற எல்லோருக்கும் அவர்கள் எவ்வளவு அனுபவமிக்கவர்களாக மற்ற மாநிலங்களிலே சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், தமிழ்நாட்டிற்கு தேவையானது எது என்பதை நிச்சயம் உணர்ந்திருப்பார்கள் என்று சொல்கிறேன். கரெக்டா? இப்ப திமுக வெற்றி பெறுவதற்கு அவர்கள் கூட்டணி பலத்தை எல்லாம் தாண்டி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலராக இருப்பதுதான், அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் சொல்வதிலிருந்து 19 தேர்தலில் இருந்து திமுக கூட்டணியின் வெற்றிக்கு காரணம் பழனிசாமி என்கிற சுயநல துரோக சிந்தனை உள்ள நயவஞ்சக மனிதர் தான் என்பதை அவருக்கு கிளியரா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் எனக்கு இல்ல நேற்று அவர் சொல்லி இருக்கிறது தான் காரணம் என்பதை யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நினைவுபட்ட பழனிசாமிக்கு அமோக ஆதரவு பெருகிட்டு இருக்கு. நீங்க தான் ஒன்றிணைவோன்னு சொல்லி கழகத்தை ஏற்படுத்துறீங்க, உடைக்க பார்க்கறீங்கன்னு சொல்லி இல்ல நான் அவர்கள் என்ன வேணாலும் பேசட்டும். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். அவர் ஏதோ பழனிசாமிக்கு வஞ்ச புகழ்ச்சியாக சொல்றார், அவர் நல்லா இருக்கணும், அவர் இருந்தா எங்களுக்கு சுலபங்கிற வார்த்தையை சொல்றார். 19 இருந்து சுலபமாக வெற்றி பெற்றார்கள், 21 சுலபமாக வெற்றி பெற்றார்கள், 24 மிக சுலபமாக வெற்றி பெற்றார்கள். அதனால அவங்க தைரியமா பேசுறதுக்கான காரணம் பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதர் தான். அதனால அங்க இருந்து கொண்டு தூங்குவோர் போல் நடிப்பவர்களை நாமால் எழுப்ப முடியாது. பிரதான எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சி சொல்கிறது, அது எல்லோருக்கும் சொல்கிற
ஒரு கருத்து. ஒற்றுமை என்ற பெயரை வைத்துக் கொண்டு அதிமுக வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நினைச்சா அவங்கள அம்மா ஆத்மா சும்மா விடாது. அம்மா ஆத்மா யார சொல்றதுன்னா தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு பழனிசாமி என்கிற ஒரு ஒற்றை மனிதரை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டு ஆடுபவர்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் அம்மாவின் ஆத்மாவாக இருக்கட்டும். அம்மாவுக்கு கோயில் கட்டியதுனாலே இவர்கள் எல்லாம் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு தொண்டர்களை ஏமாற்றிக் கொண்டு பழனிசாமிக்கு காவடி தூக்குபவர்கள் சொல்வதெல்லாம் நிச்சயம் நடக்க போதில்லை. 26 சட்டமன்ற பொது தேர்தல் நான் இன்று மதுரையிலிருந்து சொல்லியது நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பழனிசாமி தலைமையில என்னதான் யார் எந்த முயற்சி செய்தாலும் தோல்வி என்பது உறுதி என்பதை தெளிவாக சொல்கிறேன். கூட்டணி குறித்த முடிவு வந்து இபிஎஸ் தான் இருப்பாரு, அது அவர்தான் சார். நான் பல முறை பதில் சொல்லிட்டேன் சார். திரும்ப நான் பதில் சொல்லி இது வந்து உங்களுக்கே போர் அடிச்சிடும். நான் கிளியரா சொல்லிட்டேன். அன்னைக்கு 40 நிமிடம் உங்க கேள்விகளுக்கு பதில் சொன்னேன். மறுபடியும் நான் மானாமதுரைக்கு போனப்ப அங்கேயும் கேட்டாங்க. நான் திருப்பி சொல்லிட்டேன். அதனால வந்து நீங்க என்ன வந்து எத்தனை முறை கேட்டாலும் திரு உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக பதிலளித்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். பழனிசாமி என்கிற மாபெரும் தலைவர் இருப்பதுதான் எங்கள் வெற்றியின் ரகசியம் என்று சொல்லிவிட்டார். ஒருவேளை உங்களை டெல்லி அழைத்து பேசினா நீங்க என்ன கோரிக்கை சார்? டெல்லி அழைத்து பேசினால் யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. முதல்ல பேசினால் பேசிவிட்டு என்ன சொல்கிறேன் என்பதை நேரம் மதுரை பிளைட்ல வந்து இங்க வந்து உங்கள்கிட்ட சொல்றேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.